ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மீன லக்கணத்திற்கு இப்போ மே 17 முதல் மே 26 வரை. முதல் நாள் மே 17 சனிக்கிழமை, பூராட நட்சத்திரம். இன்றைய பலனை வழங்குபவர் சுக்கிரன். சுக்கிரன் புதன் சாரத்திலையும், புதன் சுக்கிரன் சாரத்திலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி கடின உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். அதில் நமக்கு மன திருப்தி ஏற்படும். வேலைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் மாலையில் தொடங்குது. ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பலனாக அதை எடுத்துக்கலாம். மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய பலனை நம்ம அனுபவிக்க இருக்கோம். சூரியன் ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இப்போ இந்த சனி நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு தான். இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது மாலை 6:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே திருவோண நட்சத்திரம். ஸோ மறுநாள் திங்கட்கிழமை நாம் திருவோணத்துக்கான பலனை பார்ப்போம். மே 19 திங்கட்கிழமை சந்திரனாகவே செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் குதூகலம் மற்றும் கலை சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் எதிர்பார்த்த லாபங்கள், வளர்ச்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு, குழந்தை பேருக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் நல்ல நாள். மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். கிழமையும் செவ்வாய், நட்சத்திரமும் செவ்வாய். இப்போ நமக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் சுக்கிரன் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நம்ம திறமைகள்னால இன்றைக்கி நமக்கு ஒரு ஈடுபாடுனால வெற்றி கிடைக்கும். ஒரு வெகுமதி கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்குடைய திறமையை பயன்படுத்தி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அதற்கான ஒரு பரிசு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 7 மணிக்கு மேலே சதயம் தொடங்குது. நம்ம மறுநாள் புதன்கிழமை மே 21 ராகுனுடைய பலன்களை பார்க்கலாம். இப்போ ராகு குருவோடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயோட உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு குரு நமக்கு 4ல் இருக்கார். அதனால் நம்ம நினைக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் பொருள் சார்ந்த விஷயங்களில் நம்ம ஈடுபாட்டை குறிக்கும். அதனால் இன்றைக்கி சிந்தனைகளில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா குரு 4லேருந்து 10 பார்க்குறாரு. சிறப்பாக இருக்கும். மே 22ஆம் தேதி வியாழக்கிழமை குருவனுடைய நட்சத்திரமே தான். அப்போ குருவானவர் செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லது. வீடு சார்ந்த வாடகை வாங்கிறது அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நமக்கு வருமானம் வர்றது, வேலையில் நமக்கு ஒரு மதிப்பு கௌரவம் கூடுறது, பொருளாதார ஆதாயம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பேங்கிங்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்லையெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட். மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, காலேஜு, ஸ்கூலு, டியூஷன் சென்டர், இதில் எல்லாம் ஒரு ஆதாயம் கிடைக்கும். மே 23 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4 மணி 2 நிமிடம் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலே லக்னத்தில் இருக்கார். புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் ஈடுபாடுகள் ஜெயிக்கும். அதை ஒரு பிளான் போட்டு என்ன செய்கிறோமோ அதில் வெற்றி கிடைக்கும். வருமானமும் நல்லாயிருக்கும். வளர்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும். இந்த யாருக்கெல்லாம் சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு தங்க ஜாதகத்தில் இருக்கோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மே 24 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:48 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். சூரிய அதாவது 3ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியன் புதன் சேர்க்கை பலன் என்பது நிபுண யோகம். அதனால் ஒரு கமிஷன் வகை அல்லது கலைத்துறை, ஐடி லைனு இதில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். கான்ட்ராக்டு ஒப்பந்தம் வகையிலையும் ஆவணங்கள் சரிபார்க்கறது, ஆவணங்களை
இப்போ பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் சாதகமாக அமையும். சிறு சிறு பிரயாணங்களும் ஏற்படும். நல்ல நாளாக அமைகிறது. இந்த புதனானவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரமாகவும் குருவினுடைய உபநட்சத்திரமாகவும் இருக்கிறார். அதனால் குரு என்பவர் வந்து நமக்கு தொழிலுக்கு பங்கம் இல்லாமல் நல்லது பண்ணுவார். இப்போ அதுலேயே மதியம் 1:48க்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. 2ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில். கேது இன்னைக்கு பலனை எப்படி தர்றாரு? 7ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது எந்த பாவத்துக்கு அதிகாரி, சூரியன் எந்த பாவத்துக்கு அதிகாரி, ராகு எந்த பாவத்துக்கு அதிகாரி, அந்த பாவ பலன்கள் இன்றைக்கி நடைபெறும். அதுக்காகத்தான் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் கணிச்சு வச்சுக்கோங்க. உபநட்சத்திரங்களை கணிச்சு வச்சுக்கிட்டீங்க தான் நம்ம டெப்த்தாக பலன் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். அது பஞ்சாங்கத்தினுடைய விளக்கமாக உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக. பட் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திர பலன்களை கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 25 இந்த அஸ்வினி நட்சத்திரம் நண்பகல் 11-12 வரைக்கும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் தொடங்குது. பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் ரேவதியில் நம்ம லக்னத்திலேயே புதனாகவும் உபநட்சத்திரமாக ராகுவாகவும் இருக்கிறபடினால இன்றைக்கி நமக்கு மைண்டில் நல்ல சிந்தனைகள், எதிர்கால திட்டங்களை பற்றிய ஒரு அனுமானங்கள் இதெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். பிற நபர்களை சந்திக்கிறது, தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் இறங்கிறது மற்றும் ரிலாக்ஸேஷனாக நம்ம ஃபீல் பண்ணுறது, ஆரோக்கியம் சார்ந்து, நம்முடைய ஆயுள் சார்ந்து, நம்முடைய உறவுகளில் எந்த வகையில் நாம் புதுப்பிச்சு செய்யலான்னெல்லாம் திங்க் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். மே 26 திங்கட்கிழமை காலை 8:23 வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு மேலே என்ன ஆகுது? கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ வந்து சூரியன் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் என்ன பண்ணுறாரு? கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இதனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கலை சார்ந்த பணிகள் ஏற்படும். நம்மளுடைய கலைகளை, நம்மளுடைய டெக்னிக்கல் டேலண்ட்டை பிறருக்கு அறியும்படி நாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அல்லது ஹாபீஸ் இருக்குது, கலை திறமைகள் இருக்குது, இன்டலெக்சுவல் க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது. இதன் மூலமெல்லாம் நமக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கும். அந்த ஒர்க்கு இப்போ டிசைனிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒர்க்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 10 நாட்களும் பலனை தருகின்றன. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிரகங்களினுடைய நிற்கிற இடத்துல உண்டான பலனை தான். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரத்தை கணிச்சுக்கணும். இந்த உபநட்சத்திரங்கள் தான் நட்சத்திர ரீதியாக பலன்களை தருகின்றன. எந்த நட்சத்திரம் எந்த பாவத்தை குறிக்கிறதோ, அவர் நிற்கின்ற நட்சத்திரம் எந்த பாவத்தை குறிக்கிறதோ அந்த நிகழ்வுகளைத்தான் நாம் சந்திக்க நேரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.